மீனாவின் கைமணம். இன்றைக்கி லஞ்ச் மெனுக்கு சிகப்பு சோளம் ஒரு டம்ளர் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் குறை வச்சு ஒரு 2 விசில் எடுத்திருந்தேன். சுவையான சிகப்பு சோளம் ரைஸ் ரெடி. கூட கருணக்கிழங்கு, கருப்பு சுண்டல், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் போட்டு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் போட்டு ஒரு புளி கூட்டு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். கருப்பு சுண்டலும் போட்டிருந்தேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள் போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரைஸுக்கு கொஞ்சம் புளி எல்லாம் சேர்த்து உரப்பு நல்ல காரசாரமாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கூட கேரட் பொரியலும், வெண்டைக்காய் அவியலுக்கு தேங்காய், ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் தட்டி போட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காய் அவியல் ரெடி. சிகப்பு சோள ரைஸுக்கும் இந்த கருப்பு சுண்டல், கருணக்கிழங்கு மருத்துவ குணம் மிக்கது. நாங்கள் டெய்லி அடிக்கடி சேர்த்துக்குவோம். அதனால இந்த கிரேவி நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் அவியல், கேரட்டு பொரியல், சிகப்பு சோளம் ரைஸு, இந்த கருணக்கிழங்கு, கருப்பு சுண்டல் கிரேவியும் கூட தயிரும் இருக்குது, கூட பழமும் இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஒரு ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லீவ் டயத்தில் பண்ணி கொடுங்க. சிவப்பு சோளம், குளிர்ச்சி கம்பு, திணை எதுனாலும் கொஞ்சம் மாற்றி ரைஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.